இவரை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தலையாட்டியே ஃபேமஸான ஒரு நபர். ரீசெண்டா இவரோட வீடியோஸ் அனுப்பிச்சுட்டு நிறைய பேர் இவரை பத்தி பேசுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி இவர் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ரீல்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த பொண்ணு என்னோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. சரிங்களா, ரீசெண்டா அதே பொண்ணை மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது நானே ஷாக். முன்னாடிலாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு 1008 தடவை யோசிச்சு பிளான் பண்ணி அந்த பொண்ணு பின்னாடி தெருவா சுற்றி அதுக்கப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணால் அந்த பொண்ணு சீப்போட அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் ரீசெண்டாக இந்த 2K கிட்ஸ் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பாப்பா லவ். எல்லாருமே சொல்ல, ஒரு சில அண்ணா பாப்பாஸ்லாம் உண்மையாக அண்ணன் தங்கச்சியாக தான் பழகுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் பழகுறாங்க. அதாவது உடன்பிறவா அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி பழகுறாங்க. சில மாதத்துக்கு பிறகு இந்த பாப்பாலேருந்து வாடி போடி அப்படிங்கிற மாதிரி மாறுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த வாடி போடியிலேருந்து செல்லம், தங்கம், அம்மு, டார்லிங் அப்படிங்கிற கொஞ்சல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தங்கச்சியா பழகுறாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சியிலேருந்து ஃப்ரெண்டா ப்ரொமோஷன் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இந்த ஃப்ரெண்டுலேருந்து லவரா ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இந்த லவர்லேருந்து ஹஸ்பண்டா ப்ரொமோட் பண்ணி புள்ள குட்டி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுறாங்க. அதாவது தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பேரை லவ் பண்றதுக்கு ஒரு போர்வையா இப்பெல்லாம் பயன்படுத்திக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ 1-2 பேர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு இந்த டாபிக் எடுத்து நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் ரீசெண்டாக நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டை கூட லவரா கன்வெர்ட் பண்ணி ஒய்ஃபா நினைக்க முடியுமா, ஆனால் ஒரு தங்கச்சியை ஒய்ஃபா நினைக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.